வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். மகா பெரியவாளை சந்தித்த ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள். ஞானானந்தகிரி சுவாமிகள் தபோவனத்துல பக்தர்களுக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்கார். மகா பெரியவாளோ இளையாத்தங்குடியில சிறப்பு பூஜை பண்ணிட்டு இருக்கார். இந்த சமயத்துல மகா பெரியவா ஞானானந்தகிரி சுவாமிய கூப்பிடுறார். ஞானானந்தகிரி சுவாமி தபோவனத்திலேருந்து இளையாத்தங்குடிக்கு போய் மகாபெரிவாளை தரிசனம் பண்ணிட்டு வரார். அவர் எந்த ரூபத்தில் போனார், எப்படி தரிசனம் பண்ணார் அப்படின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகான்களிடையே எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் அவர்களை வழிபடுபவர்களின் மனப்பக்குவத்தில்தான் வித்தியாசம் ஏற்படுகிறது. ஒரு குருநாதரை ஏற்றுக்கொண்டு மற்றொருவரை வெறுக்காமல், மகானுக்கு மகான் வித்தியாசம் என்ற நிலை மேற்கொள்ளாமல் அனைவரும் சமம் என்று வணங்க வேண்டும். ஒரு சமயம் தபோவனத்தில் பகல் வேளையில் குருநாதர் ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள் முன்னிலையில் அமர்ந்து பாடிக்கொண்டிருந்தார்கள் சிலர். திடீரென்று எழுந்த சுவாமிகள் உள்ளே சென்று பின்பு வெகு நேரமாகியும் வெளியே வரவில்லை. இவர்கள் தொடர்ந்து பாடிக்கொண்டிருந்தார்கள். சுமார் 2 மணி நேரம் கழித்து அப்போதுதான் குளித்துவிட்டு வந்தது போன்ற தோற்றத்துடன் வெளியே வந்தார் ஞானானந்தகிரி சுவாமிகள். வந்தவுடன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இளையாத்தங்குடியில் ஆச்சாரியால் மகா பெரியவா பெரிய பூஜை பண்றா, அதுக்கு சுவாமியை கூப்பிட்டு இருந்தாங்க, நான் போய் வர நேரமாகிவிட்டது என்றார். பலருக்கும் அது சுவாமியின் பல ஆச்சரிய லீலைகளில் ஒன்று என்று தோன்றினாலும் ஒரு சிலருக்கு மட்டும் சுவாமிகளின் வார்த்தைகளில் சந்தேகம் வந்தது. சிறிது நேரத்திற்கெல்லாம் பஜனை முடிந்தது. சந்தேகப்பட்ட நபர்கள் ஊர் திரும்பச் செல்ல உத்தரவு வேண்டி நின்றனர். சுவாமிகள் அவர்களை இருந்துவிட்டு நாளை போகலாம் என்று கூற அவர்களும் சுவாமிகளின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தங்கிவிட்டனர். மறுநாள் காலையில் தினசரி வழிபாட்டுக்கு ஒரு புதிய தம்பதியர் வந்திருந்தனர். சுவாமி அவர்களை பார்த்து, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்க அவர்கள் இளையாத்தங்குடியில் இருந்து வருகிறோம் என்றனர். அதற்கு சுவாமி, அப்படியா, அங்கு என்ன விசேஷம் என்று கேட்க அவர்கள் சொன்னார்கள், நேற்று மகா பெரியவா விசேஷ பூஜை பண்ணினார்கள். நெய்வேத்தியம் செய்யும் சமயம் ஒரு ஆடு வந்தது. மகா பெரியவா அந்த நெய்வேத்தியத்தை அதனிடம் காண்பிக்க அந்த ஆடு சிலவற்றை சாப்பிட்டவுடன் மகா பெரியவா தீபாராதனை பண்ணினார்கள். பிறகு அந்த ஆடு அங்கிருந்து போய்விட்டது. அப்போது மகா பெரியவா, இன்றைய பூஜைக்கு தபோவனம் பெரியவாளை கூப்பிட்டிருந்தேன், அவர்கள்தான் இப்போது வந்து சென்றார்கள் என்று சொன்னவுடன், நாங்கள் ஊருக்கு கிளம்பும் சமயம் அவரிடம் தபோவனம் பெரியவாள் யார் சுவாமி என்று கேட்க அவர் தங்களை பற்றி சொல்லி அவசியம் தரிசித்து வரவும் என்று ஆசீர்வதித்து அனுப்பினார் என்றனர். உடன் இருந்த அந்த சந்தேகப்பட்ட நபர்கள் 4 வெட்கி தலை குனிந்தனர். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.